Hi, hello, and welcome to Moral Matic. Fifth problem. The parallel sides of trapezium are 15 and 10 long and its non-parallel sides are 8 and 7 long. 7 meter long. Find the area of trapezium. இப்போ trapezium என்னன்னா நான் வந்து rectangular சொன்னேன் செவ்வகத்திலிருந்து ரோம்பஸ் செவ்வகத்திலிருந்து parallelogram பார்த்துட்டு முன்னாடி ப்ராப்ளம்ல இணைகரத்தை இப்போ வந்து trapeziumனா சரிவகம் அதாவது எப்படி இருக்குன்னா நான் parallel shapes இப்படி இருக்குமா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் trapezium இப்படிதான் வரும் இது என்னன்னா parallel sidesனா இதுதான் parallel அதாவது இணையா இருக்கக்கூடிய கோடுகள் அப்போ இது A இது B இது C இது D ன்னு எடுத்துக்கினா parallel sides ஓட வேல்யூ என்ன 15 and 10 அப்ப இது 10 மீட்டர் எடுத்துக்கிறேன் இத வந்து 15 மீட்டர் எடுத்துக்கிறேன் ஓகேவா நான் parallel sides are 8 and 7 அப்ப நான் parallel போது இது 7 ன்னு எடுத்துக்கிறேன் இது 8 ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரபீசியம் கண்டுபிடிக்கணும் நமக்கு ட்ரபீசியம் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா 1/2 h into a plus b square units இத பார்த்தோம்னா a ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 10 b ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 15 ஏனா எப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும் ட்ரபீசியம் ஏரியா இங்க இருந்து parallel perpendicular ஒரு லைன் வரையும் இது வந்து 90 டிகிரியா இருக்கும் ஓகேவா இப்படி ரெண்டு லைன் வரையலாம் இப்போ இது வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு செவ்வகத்தை கொடுக்கும் அதாவது ரெக்டாங்குலர் கொடுக்கும் அதாவது நாலு சைடும் 90 டிகிரி வர மாதிரியும் ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர் ரெண்டு பக்கமும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர் கொடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா 15 நமக்கு தெரியும் ஆனா இந்த இதுக்கு எவ்வளவு தெரியாது இதுக்கு எவ்வளவு தெரியாது இதுக்கு எவ்வளவு தெரியாது பட் இதுக்கு என்னன்னா ரெக்டாங்குலர் அப்படிங்கும்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்ப இங்க என்ன வரும் 10 மீட்டர் இப்போ இங்க மீதி இருக்கும் இந்த மீதியும் வந்து நமக்கு எவ்வளவு அந்த 5 மீதி இருக்கிறது வந்து எவ்வளவு ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு தெரியாது அதனால என்ன பண்றேன் இத நான் வந்து எடுத்துக்கிறேன் PQ அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த நேம் என்ன எடுத்துக்கிறேன் PQ ன்னு எடுத்துக்கிட்டு இந்த AP யோட வேல்யூ நான் x ன்னு வச்சுக்கிட்டேன்னா இதோட வேல்யூ 5 - x ஏன் 5 - x நான் வைக்கிறேன்னா இந்த ஹோல் லென்த் வந்து இதுல நமக்கு நடுவுல இந்த வேல்யூ வந்து இப்ப 10 ன்னு தெரிஞ்சிச்சு மொத்த வேல்யூ 15 இதுல இந்த வேல்யூ மட்டும் 10 நமக்கு கிடைச்சிச்சு அப்ப 15ல 10 போச்சுன்னா மீதி 5ஆ ஓகேவா அந்த 5 எப்படியா இருந்தாலும் இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகும் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது எவ்வளவு இருக்கான்னு தெரியாது இங்க 1 இருக்கலாம் இங்க 4 இருக்கலாம் இங்க 2 இருக்கலாம் இங்க 3 இருக்கலாம் அந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம் அதனால என்ன பண்றேன் ஒரு பக்கத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஒரு பக்கத்தை 5 - x ன்னு வச்சுக்கலாம் அப்ப x plus 5 - x ன்னு பார்த்தோம்னா x கேன்சல் ஆகி நமக்கு 5 மட்டும்தான் கிடைக்கும் எப்படி வந்து ஒரு நம்பர் கூட +2 -2 ஆட் பண்ணா நமக்கு அந்த நம்பரே கிடைக்கும் அப்படிங்கும்போது அதாவது மதிப்பு மாறாம அந்த 4ங்கிற மதிப்பு மாறாம நமக்கு விடையும் அந்த 4 தான் வரணும் ஆனா ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரிதான் அப்ப +2 ஆட் பண்ணா அதே 2 சப்ட்ராக்ட் பண்ணணும் இதே டிவைடட் மெத்தடியும் தான் 2/3 இருக்குன்னா மேல 1ஆல மல்டிப்ளை பண்ணா கீழே 1ஆல மல்டிப்ளை பண்ணும் மேல 5ஆல மல்டிப்ளை பண்ணா கீழே 5ஆல மல்டிப்ளை பண்ணும் இந்த மாதிரி தான் இங்கேயும் போட்டுப்போம் இப்ப மதிப்பு மாறாம நம்ம 5 கூட ஒரு மதிப்பை கூட்டவும் கழிக்கவும் செஞ்சுக்கணும் அப்ப அந்த மதிப்பை நான் என்ன எடுத்துக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஸோ +x - x அப்படிங்கும்போது ஒரு சைடு நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கோன்னா இன்னொரு சைடு நான் என்னன்னு வச்சுக்கிறேன் 5 - xன்னு வச்சுக்கிறேன் நம்ம எதுக்கு மேம் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னா நமக்கு a வேல்யூ தெரியும் b வேல்யூ தெரியும் ஆனா h ஓட வேல்யூ தெரியாது இந்த h ஓட வேல்யூ எங்க வரும்னா இங்க வரும் இந்த h ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம போறோம் ஓகேவா இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ள போகலாம் இப்போ சொல்யூஷன்ல நீங்க கொடுத்த மாதிரி எப்பவும் போல எழுதிக்கோங்க the sides of the trapezium non-parallel sides of the trapezium போட்டு இங்க எழுத மதிப்புலாம் எழுதிக்கோங்க இப்போ நமக்கு என்ன வேணும் h வேணும்ன்றதுக்காக நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம் எதை அசியூம் பண்ணோம் x ன்னு ஒன்று அசியூம் பண்ணோமா ஸோ அதை எழுதுறேன் ஸோ அசியூம் AP = x அப்ப AP = xனா நமக்கு என்ன கிடைக்கும் AP plus QB ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கணும் 5ன்னு கிடைக்கணும்
ஓகே, அசியூம் ஏபியோட வேல்யூ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்போ கியூபியோட வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தம் ஏபியிலேருந்து இந்த இது மட்டும் வேணும்னா, அதாவது இந்த போர்ஷன் இப்படி 4 இருக்கு, ஏ பி கியூ பி. இப்போ நமக்கு இந்த போர்ஷன் மட்டும் கியூபி மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம், மொத்த போர்ஷன்லேருந்து ஏக்யூவை சப்ராக்ட் பண்ணிடுறோமா, இல்லைன்னா என்ன பண்ணால் மொத்தம் 15ல இருந்து நம்ம இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்குமா. ஸோ மொத்தம் 15ல இருந்து அப்படிங்கும்போது மொத்தம் 15 என்ன, ஏ பி மைனஸ் இதுலேருந்து நம்ம எதை சப்ராக்ட் பண்ணுவோம், இதை சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ ஏ கியூ, அப்போ ஏபிங்கிறது 15 மைனஸ் ஏ கியூன்னா என்னன்னா நம்ம ஏபி வந்து எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம், பிக்யூவோட வேல்யூ 10, அப்போ என்ன வரும் எக்ஸ் பிளஸ் 10. ஓகேவா, ஈக்குவல் டு 15 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10. அப்போ 15ல 10 போச்சுன்னா 5 மைனஸ் எக்ஸ். இப்போ கியூபி நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 5 மைனஸ் எக்ஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் நான் வந்து டேர்மில் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. இந்த அப்படியே எடுத்துட்டோம்னா இந்த இடம் மட்டும் இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டு இதை ஃபைன் பண்ணுறோம். இப்போ இந்த சின்ன போர்ஷன் மட்டும் வேணும்னா ஃபுல் போர்ஷன்லேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏக்யூ சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த போர்ஷன் கிடைக்குமா. அப்போது இந்த போர்ஷனுக்கு நம்ம வேல்யூ இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், ஆல்ரெடி இதோட வேல்யூ 10. ஸோ 2 ஆட் பண்ணால் 10 + x. அதனால் நான் இங்கே போட்டு கியூபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா, இப்போது கியூபோட வேல்யூ கிடைச்சிருச்சு, 5 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ எல்லாமே ஓவர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இன் ட்ரையாங்கிள் ஏதோ 2 ஹெச்சும் ஈக்குவல் தான், அதனால நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ஏபிடி ட்ரையாங்கிள் ஏபிடியில் பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணும். ஸோ யூசிங் பைத்தாகரஸ் தியரம் என்ன வரும், கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ எது கர்ணம், இது. அப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர். ஏடி ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிடியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாதனால நான் பிடின்னு வச்சுக்கிறேன், இல்லைன்னா ஹெச்ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஹெச் ஸ்கொயர். இப்போ ஹெச் வேணும்னா என்ன பண்ணுவேன், இந்த எக்ஸ் இந்த பக்கம் வரும்னா, ஸோ 7 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 7 ஸ்கொயர்னா என்னென்ன 49 ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். இது ஒரு ஹெச் ஸ்கொயருக்கான வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிளுக்கு, அதாவது ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் அது, பி சிக்யூபி. அதே மாதிரி யூசிங் பைத்தாகரஸ் தியரம் அதை யூஸ் பண்ணோம்னா கர்ணம் எது, பிசி கர்ணமா. அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்கள் எது, கியூபியும் இன்னொன்று இரு பக்கம் கியூபியும் சிக்யூவும் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ பிசி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூபியோட வேல்யூ தான் நம்ம 5 மைனஸ் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்யூவோட வேல்யூ தான் ஹெச் ஸ்கொயர், நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இது வந்து 64 5 ஸ்கொயர். இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 5 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணும். அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ ஏங்கிற இடத்துல 5 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன பண்ணலாம், ஏ ஸ்கொயரா, ஏங்கிற பிளேஸில் 5 இருக்கா, 5 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ், பிங்கிற பிளேஸில் எக்ஸ் இருக்கு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏ வந்து 5, பி வந்து எக்ஸ். அப்போ இது எப்படி எழுதலாம், 25 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 2 சார் 10, 10 இன்டூ எக்ஸ் 10x. ஓகேவா, இப்போ இங்கே அப்ளை பண்ணாமா. ஸோ 25 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இப்போ ஹெச் ஸ்கொயர் மட்டும் தான் வேணும், மீதி எல்லாம் ஒன் சைட் கொண்டு வரேன். ஸோ இங்கே ஆல்ரெடி 64 இருக்கு இன்டூ பிளஸ் 25 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 25 பிளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எக்ஸ், இங்கே மைனஸ் 10x இந்த பக்கம் வந்தால் பிளஸ் 10x ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரப்பீசியம்ல 2 ஹைட்டும் ஈக்குவல், இது வந்து செவ்வக ரெக்டாங்குலர் கிடைக்கிறதுனால 2 ஹைட்டு ஈக்குவல் சொன்னோமா. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஹெச் ஸ்கொயர் வேல்யூவும்
இந்த ஹெச் ஸ்கொயரோட வேல்யூ நான் ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ என்ன எழுதிக்கலாம் நம்ம? ஈக்குவேட்டிங் h ஸ்கொயர், அதாவது ஈக்குவேஷன் 1 and 2. ஈக்குவேஷன் 1 and 2 we get என்ன ஈக்குவல் பண்ண என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 49 minus x square equal to இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் 64 minus 25 minus x square அப்புறம் plus 10x. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். என்ன பண்ணனா எல்லாத்தையும் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கம் வந்துடலாம். ஸோ என்ன பண்ணுறோன்னா இந்த 49 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 64 இந்த பக்கம் வந்தால் -64, இந்த 25 இந்த பக்கம் வந்தால் +25 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? -x ஸ்கொயர் ப்ளஸ் 10x. இந்த +x ஸ்கொயர் அந்த பக்கம் வந்தால் -x ஸ்கொயர். புரிஞ்சுதா? எப்படி இருக்குன்னா நம்பர்லாம் ஒரு பக்கமாகவும் எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கமாகவும் கொடுத்துருக்கேன். மேம் எனக்கு இது என்ன புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம், தென் நம்பர் போகலாம். ஓகேவா? இப்போ எக்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுறோம்னா இங்கே -x ஸ்கொயர் அப்படியே இருக்கு. இந்த இடத்துல பாருங்க -x ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் +x ஸ்கொயர், தென் -10x. இங்கே ப்ளஸ் இருக்கு, இந்த பக்கம் தான் மைனஸ். ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்கே 64 -25 அப்படியே எழுதியிருக்கேன். இந்த 49 இந்த பக்கம் போனால் -49. இப்போ புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? +x ஸ்கொயரும் -x ஸ்கொயரும் கேன்சல். ஸோ -10x ஈக்குவல் டு இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ 64 -25 49 நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 74 கிடைக்குமா? ஸோ 74. இப்போ 64ல் 74 போச்சுன்னா 10 -10 ஈக்குவல் டு -10x. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. x ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 10 which implies x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருது? 1ன்னு கிடைச்சிருது. மேம் இந்த x ஓட வேல்யூ வச்சு இப்போ என்ன மேம் பண்ணுறோம்னா x வச்சு தான் h கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்கே x இருக்குல்ல, h கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 h ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 minus x ஸ்கொயர். ஸோ 49 minus x ஸ்கொயர். அப்போ h ஸ்கொயர் ஈக்குவல் டு h is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 minus x ஸ்கொயர். x ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1. அப்போ 1 ஸ்கொயர்னா 1. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48. h ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இடத்துல போடலாம். ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ ஈக்குவல் டு 1/2. h ஓட வேல்யூ என்ன? √48 இன்டூ a ஓட வேல்யூ என்ன? 10, b ஓட வேல்யூ 15. அப்போ 10 plus 15 is equal to 1/2 into இந்த 48 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 16 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 16 into 3 போடலாமா? 16 3s are 48. இங்கே மீதி என்ன வரும்? into 10 plus 15 25. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 1/2 into இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ஓட வேல்யூ என்ன? 4. அப்போ மீதி √3 அப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த 16க்கு நம்ம 4 வெளியே எடுத்துட்டோம். மீதி ரூட்குள்ளேயே தான் அந்த 3 இருக்கு. ஸோ 4 into √3 into 25. இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த 2 இது கேன்சல் பண்ணால் 2 times வரும். ஸோ இந்த 2 into 25 என்னன்னு வரும் நமக்கு? 50யா? 50 into √3. அப்போ 50 into √3 ஓட வேல்யூ 1.732. அப்போ நம்ம இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 5 2s are 10 remaining 1. இங்கே இடத்துல வேணால் மல்டிப்ளை பண்ண போடுங்க. into 5ஆல மல்டிப்ளா 5 2s are 10 remaining 1. 15 15 plus 1 16. 35 35 plus 1 36 remaining 3. 5 plus 1 8. இப்போ 8660 ஆல்ரெடி ஒரு 0 இருக்குனால கொடுக்குறேன். 3 டிஜிட்னால 86.60 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம். therefore ஏரியா ஆஃப் trapezium is 86.60 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கடைசியா எழுதி நம்ம இந்த வேலையை முடிச்சிடறோம். ஸோ இதோட 4.2ல 5th ப்ராப்ளம் ஓவர். 5th ப்ராப்ளம் மட்டும் இல்லை, இதில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் நமக்கு பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்ன கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங், லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ்.
தேங்க்யூ.